அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். துளாராசி அன்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த பதிவில் அருகாமையிலேயே ஒரு சிவனுடைய படம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி சிவபெருமானுக்கும் துலா ராசிக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்குதுங்க. சிவனை பற்றி கொண்டால் சிவனை வைத்து நம் வாழ்க்கையில் வெற்றி கூடிய சில ராசிகள் இந்த பதிவில் முடிவில் பரிகாரங்களாக நான் சொல்லியிருக்கேன். முடிந்தவரை பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவு வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்ன என்றால், துலாம் ராசிக்கு இப்போது இந்த 2025 முதல் 27க்குள் நடக்கிற சனி பெயர்ச்சி பற்றி தான். வருட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மிக அற்புதமான பலனை வாரி வழங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. ரொம்ப வருடங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பலனே இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொதுவாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர் அன்பர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன் இந்த வருடம் இந்த 6வது இடத்துல சொல்லக்கூடிய சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் பயணிப்பார். ஒரு 2.5 வருடம் இந்த 6 அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலே வரக்கூடியது. 6 அப்படிங்கிறது பொருளாதாரத்தை இயக்கக்கூடிய வேலைவாய்ப்பை, கடனை, எதிரிகளை, நோயை, பிரச்சனைகளை, வழக்குகளை அனைத்தையும் காரகங்களாக கொண்ட இடம் இந்த 6ஆம் இடம். 6லே ஒரு கிரகம் போகிறது. அந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகம். துலாம் ராசியிலே உச்சம் அடையக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் போகிறார். அது குரு பகவானுடைய வீடு. இந்த 6ஆம் இடத்திலே போகக்கூடிய சனி பகவானால் நீங்கள் என்ன பலனை அனுபவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல உடல் உபாதைகளில் இருந்து வெளிவரக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது வேலைவாய்ப்பையும் பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளை உருவாக்கும். நல்ல ஒரு மருத்துவர் கிடைப்பார், நல்ல ஒரு ஜோதிடர் கிடைப்பார், நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். கட்டாயமாக இந்த 6 மூலமாக கடன்களுக்கு கட்டாயம் அடையும். ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இது அமைகிறது. இந்த புறம் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரவர்கள் நீங்கள் வேலையில் ஜெயிக்கணுமா, அல்லது நண்பர்களிடத்திலே ஜெயிக்கணுமா, சமூகத்தில் ஜெயிக்கணுமா அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உறவினர்களிடத்திலே, உங்களுடைய உடன்பிறப்புகள் இடத்திலே, உங்களுடைய பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இடத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஒரு சில அங்கீகாரங்களை நீங்கள் பிடித்தே ஆக வேண்டும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்காக இருக்கும். பொதுவாக இந்த துலாம் ராசியை எடை போடக்கூடிய நபர்கள், சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நபர்கள் பொருளாதார சிந்தனை உடையவர்கள் என்று பொதுவாக சொல்வார்கள் ஜோதிடர்கள். ஆனால் உங்களைத்தான் இந்த உலகம் எடை போட்டு பார்க்கும். உறவினர்கள் எடை போட்டு பார்ப்பார்கள் என்பது அனுபவத்திலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கட்டாயம் யாரையும் நம்ப வேண்டாம் என்பது நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தியாகங்களுக்கு ஒரு ராசிக்காரவங்கள் அடிபடுகிறார்கள். உறவு முறைகளால் மிகப்பெரிய சங்கடங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்றால் அது இந்த ராசிக்கு மட்டுமே பொருந்தும். எவ்வளவுதான் தன்னை மறந்து சில சூழ்நிலைகளிலும் மற்றவர்களுக்காக சில தியாகங்களையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் செய்திருந்தாலும் நமக்கு அதற்கு உண்டான கிரெடிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. இதிலே இந்த 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சனி பகவானால் பொருளாதாரம் இயங்கும். பொருளாதாரம் மட்டும் இயங்கினாலே நிறைய விஷயத்தை நம்மளை சரி பண்ணிக்க முடியும். நிறைய விஷயத்தை நம்மளால் சரி பண்ணி முடியும். ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படியாக தயாராக இருங்கள் என்பது உண்மை. எப்போது நம்ம ஒரு ஊருக்கு போய் இறங்க போது ஒரு பஸ்ஸில் இறங்க போகிறோம், நேரத்தில் நம்ம ரெடி ஆவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போக தயாராகிட்டார் அப்படிங்கிறது 6க்கு ஆரம்பிச்சிட்டாச்சு. குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியும் உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல குரு பகவான் அமர்றாரு. குரு உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி. முயற்சி மற்றும் வேலைக்கு உள்ள கிரகமாக தனகரகனாக சொல்லப்படக்கூடிய குரு பகவான் இருக்கிறார். குரு பகவானுடைய பார்வை முழுசாக முதல்ல யாருக்கு கிடைக்குதுன்னா இந்த வருடத்தில் துலாம் ராசிக்கார அன்பர்களுக்குத்தான் கிடைக்கிது. சரிங்களா? சரிங்க. உங்களுடைய ராசிக்கு 9ல் வரக்கூடிய குரு ராசியாவே 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குருவால் என்னென்னலாம் நடக்கப் போகிறது அப்படின்னா, குரு சுபத்தன்மையான கிரகம்.
பொருளாதாரத்தை இயக்கக்கூடியவர், எளிதில் பணமாக்கக்கூடிய பொருட்களுக்கு அதிபதி, ஆசிரியருக்கு அதிபதி வருகிறார். வழிகாட்டக்கூடியவர், நம்ம நலனில் அக்கறைப்படக்கூடிய நபர்களை குரு பகவானுக்கு காரகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் குரு பகவான் தெய்வத்தன்மையாகவும், குழந்தைக்கு அதிபதியாகவும், குரு பகவான் லட்சங்களுக்கு கோடிகளுக்கு அதிபதியாகவும், தங்கத்திற்கு அதிபதியாகவும், மஞ்சள் நிறத்திற்கு அதிபதியாகவும் குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசிக்கு விழும்போது சில வருடங்களுக்கு பிறகு நிறைய நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வைத்து கொண்டால் போதும், நம்ம செய்த நல்ல புண்ணிய காரியங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் புண்ணியம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க, கொஞ்சம் புண்ணியம் பண்ணி வச்சிருக்கார், மூதாதையர்களுடைய புண்ணியங்களுக்கு எல்லாம் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், அதனுடைய புண்ணியத்தில் பிரதிபலிப்பாக கிடைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரவங்க அன்பர்களுக்கு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த 2025-26ல துலாம் ராசிக்காரவங்க அன்பர்களுக்கு பயன்படுத்தலாம். இது நம் வாழ்க்கையில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் பற்றி கொள்ளக்கூடிய ரகசிய கூடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசி தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதத்தை குறிக்கும். தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் என்பது சூரிய பகவான் துலாம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். துலாமில் சூரியன் நிச்சயமாக ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் சூரியனுக்கும் சாஸ்திரப்படி பகை கிரகமாக சொல்லப்படுகிறது. ஜோதிடம் பொதுவாக ஒருத்தவங்க ஜோதிடத்தில் ஜெயிக்கணும், அதாவது நம்ம ஜோசியரை வச்சு இந்த ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு பலம், அதிர்ஷ்டம், லாபம் இதை நம்ம கணக்கு பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியினுடைய பலன் 5ஆம் இடம் 11ஆம் இடம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இட அதிபதி சூரிய வருகிறார். சூரியன் உங்களுடைய ராசியிலே நீச்சம் அடைகிறார். எனர்ஜி குறைகிறது. வெள்ளிக்கிழமையினுடைய தத்துவம் துலாம் ராசி முதல்ல நம்ம 11ஆம் அதிபதி இயக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யும் போது நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் லாபமாக அமையும். யார் அந்த 11ஆம் அதிபதி அப்படின்னா சிவபெருமான் தான். 11ஆம் அதிபதி அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மராசி. சிம்மராசியினுடைய அதிபதியாக சிவபெருமான் இருக்கிறார். பொதுவாக சிம்மம் என்பது காலபுருஷனுக்கு 5ஆவதாக நமச்சிவாயா என்ற தத்துவம் பஞ்சாட்சரம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் மட்டும் நமச்சிவாயா எனும் பஞ்சாட்சர மந்திரத்தை நல்லா நெஞ்சார சொல்லி நீங்கள் அல்லது 108 முறை பஞ்சாட்சரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு வேண்டுதலையும் அருகாமையில் சிவனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று சிவலிங்க வழிபாடு நடக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் பஞ்சாட்சரம் சொல்லி உங்களுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கும்போது அது சிவமயமாகி அதிசயத்தை நிகழ்த்தும். 11ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்கும். ராசிக்காரர் அன்பர்களே, இது மிகப்பெரிய ரகசியமாக இருக்கிறது. வாடிக்கையாளர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை ரகசியமாக இருக்கிறது. இந்த இறைபக்தி வடிவம் மூலமாக பயனடைந்த பயனாளர்கள் அதிகம். ரிவ்யூ கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா தத்துவ அர்த்தங்கள் வைத்து அனுபவங்களை வைத்து பயன்படுத்தி ஒரு சில பரிகார முறைகளை ஒவ்வொரு பதிவிலும் நான் பதிவு பண்ணுவோம். அந்த வகையில் சிவய பஞ்சாட்சரத்தை நாம் நெஞ்ச 54 அல்லது 108 முறை சொல்லி பாருங்கள். அந்த நாள் ஒரு வெள்ளிக்கிழமையாக இருப்பது மிக பொதுவாக பிரதோஷ நாட்களில் மகா தீபாராதனை நடக்கும்போது துலாம் ராசிக்காரவங்க அன்பர்கள் சிவலிங்கத்தினை சிவபெருமானை தரிசிப்பது மிகப்பெரிய வைப்ரேஷன் கொடுக்கும். நேர்முறையான அதிர்வலைகளை ஏற்படுத்தும். உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. மேலும் நம்ம வளரணும், மேலும் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படும், குழந்தைகளுடைய நலனில் மேலும் ஒரு வளர்ச்சி வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க என்னாலும் நம்முடைய ஒரு வாழ்வாதாரம் என்பது ஒரு நடுநிலையான உயர்வை நோக்கி போக வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நாளில் சிவாலயங்களுக்கு சென்று வர பழகிக்கொள்ளுங்கள். சிவாலயங்களில் பிரதிஷ்டையாக வருவது, சிவநாமத்தை பிரதிஷ்டையாக வருவது, மகா தீபாராதனை நடக்கும்போது சிவநாமத்தை உச்சரிப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நிறைய மாற்றங்களை மகிழ்வோடு கொடுக்கும். பதிவு செய்கிறோம். குறிப்பாக துலாம் ராசி மற்றும் மேலும் சில தகவல்கள் தெரிந்து கொள்ள, இன்னும் பல சுவாரஸ்யமான பரிகாரங்கள் தத்துவ அர்த்தங்களோடு தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளுடைய சேனலோடு.
உங்களுக்கு சிவபெருமானை மிகவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள்.